மாட்டேன், என் சஷ்யப்தி புத்திலாம் இல்லை, என் சிஸ்டர்லாம் ஏதோ பார்ட்டி வச்சிருக்காங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது, கூப்பிடுங்க, நான் வேணா ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அதுக்குள்ள அதனோட அக்கா சுந்தரியோட அக்கா வந்து அவங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு. அது வந்து 4வது க்ளூ. அதுக்கப்புறம் வந்து இவர் வீட்டுக்கு போறோம், திரு ராஜகோபால் வீட்டுக்கு போறோம். அவர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, சரி நான் நாளைக்கு ஒண்ணு நான் பிக்கப் பண்ணிக்கிறேன், நான் இங்க வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு அவரோட சொன்னாரு. அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கல, இன்னைக்கே நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன். ஸோ சர்ப்ரைஸ் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபார்ம்ல டிஃப்ரெண்ட் இதுல வந்து பெரிய சர்ப்ரைஸ். பட் ஐ ரியலி ஹாப்பி. எல்லாரும் இங்க வந்து எங்களுக்கு கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அப்ப அத்தை வந்து இதெல்லாம் பார்க்கல, அவங்க வந்து எங்க வீட்டுக்காரோட 60வது பர்த்டேக்கு அவங்க இருந்திருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். I'm so sorry. உஷா பட்டு புடவை கிடைச்சதா? பட்டு புடவை கட்டதே இல்ல. வாங்கி கொடுத்துருக்கணுமா? ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்ஸ். எனக்கு அப்கோர்ஸ் நீங்கள் இப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். ஸ்டோரி சொல்கிறதுக்குன்னே பிறந்திருக்கா என் கொண்டாடி. பட் இந்த மாதிரி சொன்ன போது என்ன, ஐ மீன் 60th பர்த்டே செலிப்ரேட் பண்ண சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி நம்பிக்கைகள் சில வகை. எனக்கு வந்து அந்த பெரியார் வழியில் வந்தவன் நான். ஓகே, அதனால தான் வந்து இப்போ வந்து இப்போ போனீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி சீர்திருத்தம் அந்த மாதிரி எண்ணத்தில் இருந்ததுனால நம்ம வந்து எல்லாரையும் பார்க்கணும், நண்பர்களை பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெய்வம் எதுவும் கிடையாது, இது 2 தான் தெய்வம். எங்கள் வீட்டில் வந்து சாமி ரூம்னு கிடையாது, எங்களுக்கு இருக்கிறது இதே ரூம் தான். கண்கண்ட தெய்வம்னு நான் வந்து என்னைக்கு நினைக்கிறது. மற்றவங்க ரூம்ல சாதாரணமா பாத்தீங்கன்னா பெரிய இருக்கும், லட்சுமி படம் இருக்கும், இந்த படம் இருக்கும். எங்க வீட்டுல இருக்கிறது ஒரே படம், இந்த 2 படம் தான். அது இல்லாத வந்து எங்களுடைய மாமா படம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல கொண்டு வந்தவங்க அவங்க, வழிகாட்டுறவங்க அவங்க. அவங்களுடைய அந்த பாதையில வந்து நம்ம எவ்வளவு யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி வந்து 800ஆம் கொள்ளுன்னு சொல்லுற மாதிரி நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் நமக்கு விட நம்ம உருவாக்கணவங்களுக்கு போய் சேரணுன்ற எண்ணம் எனக்கு இருந்ததுனால அவங்கள தான் நம்ம வந்து தெய்வமா இன்னைக்கும் கருதுறோம். ஓகே, நீங்க அவர் சொன்ன மாதிரி வந்து திரு ராஜேந்திரன் சொன்ன மாதிரி அவங்க எங்கேயும் போகல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க வேதம் படிச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா வேதத்தை வந்து ஆத்மா பரமாத்மா அப்படின்லாம் இருக்கும். யாருமே வந்து ஆக்கவும் கிடையாது, அழிக்கவும் கிடையாது. எல்லாமே இருக்கிறாங்க, எப்பவும் இருப்பாங்க. அந்த ஒரு எண்ணத்துல இருக்கிறதுனால இவங்க எண்ணம் எங்கேயும் போக, இங்கேதான் இருக்காங்க, எங்களோட எல்லாரும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்துட்டு இருந்தோம். எங்க அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவார், ஏன்னா நாங்க வந்து இது வடசேரி கிராமத்துல புண்ணிய நமசிவாய தேவர்னு ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பள்ளிக்கூடம் போக முடியாது. அதாவது வந்து 5வது படிச்ச உடனே எங்க தாத்தா சொன்னார், நான் வந்து படிக்க போறேன் அப்படின்னாரு. எங்க போறேன்? ஒத்தநாடுக்கு போறேன். என்ன படிக்க போறேன்? கையெழுத்து போட தெரியுமா? அவனுக்கு போட தெரியல. இதுக்கு மேல என்னடா நீ படிச்சு கிழிக்கிற, என்னோட வா, நீ மாட்டு வேலைக்கலாம் அப்படின்ட்டார். அவர் போல. சோ அவர் ஒத்தநாடுக்கு வந்து சத்திரத்துல இருந்து படிச்சார். ஏன்னா வந்து எங்க தாத்தா வந்து ஏழை அப்படின்னு கிடையாது, ஓரளவுக்கு இருந்தவர் தான். ஆனா அவனுக்கு படிப்புல அவருக்கு நம்பிக்கை கிடையாது, அனுப்பவே இல்லை. எங்க அம்மா எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா 3வது படிச்சாங்க. 3வது படிச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி வந்து அந்த எங்க ஊர்ல வந்து 5வது அந்த 3க்கு மேல பெண்களுக்கு கிடையாது, 5க்கு மேல ஆண்களுக்கு கிடையாது வடசேரி வில்லேஜ். அவங்க 3வது அதிகமா படிச்சா கூட அவங்கள வந்து போடல. எங்க பாட்டி அவங்க சொல்ல நீ படிச்சது போதும் அப்படின்ட்டாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருப்பேன் எங்க அம்மாவை. அவங்க வந்து அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் is much more than any PhDs, many PhDs. I think so படிப்புன்றது ஒரு வகையில வந்து it gives you an indication. பட் வாழ்க்கையில நீ பண்றதுக்கு வந்து படிப்பை விட அதிகம் வேணும். PhD பட்டம் என்ன பெரிய பட்டம், இது என்ன படிப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுல படிப்பு பெரிய பிரச்சனை கிடையாது. அதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையும் மற்றவங்களுடைய வாழ்க்கையை நம்ம முன்னுக்கு கொண்டு வரோம், அப்படிதான். இது தவிர இந்த பட்டத்தை பத்தி நான் என்னைக்குமே நான் வந்து பெருசா நினைச்சது கிடையாது. என்னுடைய பெண்கிட்டையும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இதை பத்தி படிப்போ இது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது படிக்கிறோம், அதை வந்து உபயோகப்படுத்துறோம். என்ன சொன்ன மாதிரி கடுமையான உழைப்பு. பாலு சொன்னான்,
அதுல எப்பவுமே நம்பிக்கை அதிகம், என்னைக்குமே கடுமையான உழைப்பு நம்ம மொழி முக்கியம். அப்புறம் அடுத்த தாரக மந்திரம் வந்து உண்மையான உழைப்பு. உண்மையான உழைப்புன்னு சொன்னா தார்மீக வாழ்க்கை. தார்மீக வாழ்க்கை அப்படின்னு சொன்னா மற்றவனை கடுத்தோ மற்றவன் இல்லாத இருந்து தன்னாலே எவ்வளவு செய்ய முடியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்க தார்மீக வாழ்க்கை. ரெண்டாவது. மூணாவது தன்னலமற்ற உதவி. தன்னலமற்ற என்னால எது முடியுமோ, நம்மால எது முடியுமோ, எனக்கு என்ன முடியும், என்னால படிப்பு சில பேருக்கு உதவி செய்ய முடியுமா, அதை பண்ணணும். இந்த 3 தாரக மந்திரம் தான் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு மனிதனுடைய ஹாப்பினஸ் எல்லா வகையிலும் வரும். கடுமையான உழைப்பு, உண்மையான இது, மற்றவங்களுக்கு வந்து அதாவது தன்னலமற்ற ஹெல்ப் பண்றது வந்து இவனை பண்ணான்னு சொன்னா இவன் கொடுப்பான், இதனால வந்து எனக்கு இது வரும், இதனால வந்து நம்ம பண்ணலாம்னு பண்ணுங்க. அது தன்னலமற்ற உழைப்பு இல்லை, தன்னலமற்ற உழைப்பு. இதுதான் எங்களுக்கு அந்த தாரக மந்திரம். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெரி 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 பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பர்சன். நீங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீ வந்து ஹெல்லுக்கு போனா கூட you will see heaven in that one. That is true. Because நம்ம வந்து ஹெவன்ல உட்கார்ந்துக்கலாம், இங்க ஐயோ எனக்கு இல்லையே, எலக்ட்ரிசிட்டி இல்லையே, தண்ணி இல்லையேன்னு கஷ்டப்படலாம். அதே சமயத்துல வந்து தண்ணி இல்லாத இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும். சரி, நம்ம சந்தோஷம்ன்றது மற்றவங்களுக்கு கிடையாது, மனசுக்குள்ள நம்ம பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எதுவுமே சந்தோஷத்தை காணலாம். I'm really happy to see you. I know it is not a complete surprise for me, but it's not the surprise I'm interested in. I really wanted an opportunity to meet family and friends, people that I grow up. For example, Damu sonna mari, these are people that we grew up. I never had an opportunity to really meet and thank them for so long, but I think this is a great opportunity. You know, சொன்ன மாதிரி இந்த 3வது 5வது படிச்சேன் அப்படின்னு சொன்னா எனக்கு படிக்க முடியாத இருந்தாங்க. ஒன் ஜெனரேஷன் ஓரளவுக்கு படித்தோம். ஏன்னா அல்லி கவிதா பற்றி நான் சொல்ல வேண்டிய வெரி வெரி தெரிஞ்சிருக்கும். They are really actually gone a step ahead of us. This is what I think I really think is a progress. Not for me. இப்போ வந்து செல்வி எங்களோட ஃபேமிலி எடுத்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பால் அப்போ சொன்னான். இன்ஃபேக்ட் இதே மாதிரி செல்வி எஸ்எல்சி படிச்சு முடிச்ச உடனே எங்க அம்மா சொன்னாங்க, போதும் படிப்பு நிறுத்து, ஏன் மாப்பிள்ளை கிடைக்காது, படிப்பு நிறுத்து. அதே மாதிரி அருள்மொழி படிப்பு நிறுத்தினா. நான் அவங்கள்ட்ட ஓரளவுக்கு பெரிய பையன்றதுனால ஐ ஹேட் லாட் மோர் லெவரேஜ். அவங்களுக்கு கஷ்டப்பட்டு நீ என்ன பண்ணாலும் முடியாது, அவங்க படிச்சு ஆகணும். ஏன்னா படிப்பு வந்து ஒரு பட்டத்துக்காக என்னைக்குமே நான் கருதுனதில்லை. படிப்பு வந்து ஒரு அறிவுக்காக. ஏன்னா படிச்சு பல முட்டாள்கள் இருக்காங்க, படிக்காத மேலே பல பேர் இருக்காங்க. ஆனா படிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாங்க. இன்னைக்கு சொல்றேன் என்னன்னா, நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமா நம்ம இருக்கிறதுக்கு நம்முடைய family is very important. அல்லி சொன்ன மாதிரி what is most important to you is your family. What is next important is your friends, family and friends. You do that, try to be as happy as you can with people around. அவங்கள சந்தோஷமா வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம். எந்த வகையில் எடுத்தாலும் கொடுக்கறத விட வந்து வாங்கறதுல இருக்கிற சந்தோஷமே கிடையாது. கொடுத்தல் சந்தோஷம். இது கொடுத்தல்னா give love and you get love. The last message Ali had, if you had watched, actually Mahatma Gandhi said, where there is love, there can never be anything other than happiness. So the true love is really in this particular room, and that's exactly what I wanted to have. It has nothing to do with the 60th birthday or something. It is the love that I can really trust you. You can trust me. We can trust each other, and this love is the most important thing. And I think that's what my mother taught us. பல பேருக்கு தெரியும், பல பேருக்கு நீ கூட சும்மா தமாஷா சொல்லிட்டு இருந்தா, அவங்க வந்து சாப்பாடு இல்லாத சாவறவங்க நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டே சாவடிப்போமான்னு நிறைய பேர் வந்தாங்கன்னா நீங்க சாப்பிட விட மாட்டாங்க, சாப்பாடு போட்டுட்டே இருப்பாங்க. Because that's all she wanted to show love and affection through that idea of giving. So I think that is something that I learned from my family, and I try to teach that to my kids. In fact, you are right. Anytime I have an opportunity to help some people coming to US or something, I always help. And again, as much as possible, I'm not a perfect man by any stretch of imagination, but when there is an opportunity, I try to do it. And I think it is from them. It is from them. In the opportunity one, I think I'm really happy. You know, I'm really happy for my sisters and my brother-in-law. Not only that, I think, you know, together I think our families slowly and steadily is really becoming better and better. Because I think I tell Ali, when she went to Harvard, the first thing she asked, listen, there are so many kids who could go to Harvard. Just never take in your mind
that you went to Harvard, you are better than anybody else. No. Just see what this is an opportunity given to you. On the opportunity to try to help people. And so never ever, and I think both my kids even today, you know, for many of you know Harvard, MIT, the first thing, if you meet with them, 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசினா கூட you'll never find out that they have gone to the schools, because that's the message. The message, achievement has nothing to do with it. How good you are as a human being. That I think is much more important. Achievement, 28 pages of Google, who the heck cares? This one, it is very, very nice. It's very important to be nice. It is much, much more nice to be important. I mean, not important to be nice. Nice is very important. மற்றவங்களுக்கு வந்து நான் எவ்வளோ பண்ண முடியுமா? Again, I believe all of these things I think I will learn not directly, indirectly from the parents. Okay? In the நேரத்தில் வந்து I really want to thank my parents, and I never believe. In fact, I think if you have seen the videos that I tried to make my mother, he said, you are a கண்கண்ட தெய்வம், உனக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. I never believe in this. That I think in a life is a continuous cycle. The cycle ஆரம்பம் முடிவு கிடையாது. So with that particular thing, we continue to really have as every day is a happy day and try to be happy with everybody. Thank you very much. Okay. And I want my father and father-in-law to come here to bless us one more time. நீங்க வாங்க. வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். உசில மணியாட்டம் உடம்பத்தான் பாரு, தெருவில் அசஞ்சாடும் திருவாரூர் தேரு. ஓம குச்சி போல் புடிச்சாரு தாரம், தாவி அணைச்சாக்கா தாங்காது பாரம். இவரு 7 அடி நடக்கும் ஏணியடி, நிலவை நின்னுக்கிட்டே தொட்டிடுவார் பாரு. மனைவி குள்ளமணி உயரம் 3 அடி, இரண்டும் இணைஞ்சிருந்தா கேலி பண்ணும் ஊரு. ரெட்ட மாட்டு வண்டி வரும்போது மெட்ட குட்ட என்றும் இணையாது. இந்த ஒட்டகந்தான் கட்டிக்கிட குட்ட வாத்த புடிச்சா 100 வருஷம். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு. I thought of saying welcome, but I think it's too late for me to say welcome. But I actually welcome you all for this evening, because it's not an ordinary evening for us, because this is like rejoicing 60 years old celebration for us. So this is actually really deep for us, because this is not just celebration, because there's a lot more in it. The celebrations came not just from here, even from US, all around the world. You know, the efforts were there for past 1 month, so it's just a celebration. It just means a celebration. So I'm happy that I'm finding more of my people here to be with us, to rejoice these moments. And once again, I'm so grateful and thankful for your presence. And once for all, I can't say best wishes, because he's the one and he's just the one and all. So my hearty congratulations for Mama and Mommy for the wonderful years again, and we wish for more years. So thank you so much, and yeah, please bless us. Absolutely. ஒண்ணுக்கொண்ணு
பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படம் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும்.